பிரியமானவர்களே, இந்த நற்கருணையான ஒரு பிரசனத்தில் உங்களிடத்துல ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, அல்லது பல்வேறு விதத்தில் வேலை பழுவினால் சோர்வுற்று இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த சோர்வை நீக்குவதற்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சிலவற்றை வாழ்வியல் முறைக்குள்ள நாம் வைத்திருப்போம். ஒரு சிலருக்கு பாட்டு கேட்டா பாட்டு அந்த சோர்வுகள் நீங்கிவிடும். ஒரு சிலருக்கு டிரைவ் பண்ணா அந்த சோர்வுகள் போய்விடும். ஒரு சிலருக்கு ஆக்க சக்தியாக நல்லவற்றை கேட்கும் பொழுது, இறை வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த சோர்வுகள், அல்லது ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த சோர்வு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம், கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஆசீர்வாதம் பல்வேறு நிலைகளில் தடைபட்டுக் கொண்டு இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், இந்த சோர்வுகளுக்கு எங்க விடுதலை இருக்கு, இந்த சோர்வுகளுக்கு இதோ எங்க மாற்றம் இருக்கு என்பதற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னாடி இருந்து அவர் கொடுக்கின்ற இறை வார்த்தையின்படியாக இந்த புதிய ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், சோர்வுற்ற உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய ஆராதனை என்பது என்னன்னா, நாம நிறைய
திருப்பாடல் 149. திருப்பாடல் 149. அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. எனவே கடவுள் நம்மை படைத்த இறைவன், பாதுகாக்கின்ற இறைவன், பராமரிக்கின்ற இறைவன், நம்மை தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்த இறைவன், தூய ஆவியானவரை துணையாக கொடுத்த இறைவன். இந்த வார்த்தையின் வழியாக புதிய ஒரு பாடல் பாடுங்கள். கடந்த மாதத்தில் இருந்த அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் அவருடைய சுமையாக அவர் ஏற்றுக்கொண்டு சுமை தாங்கியாக நமக்கு இருந்து சுகமான அந்த நேரத்தை உருவாக்க தரப்போகிறார். எனவே இந்த புதிய ஆராதனையில தூய ஆவியின் துணையோடு நாம் ஜெபித்தோம் என்றால், பாடினோம் என்றால், கண்டிப்பாக நமக்கு விடுதலையும் மீட்பும் உண்டு. எனவே அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய இந்த நன்மைத்தனத்தை நமது வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், தளர்ச்சியோடு விசுவாசத்தில் தளர்ச்சி, பல்வேறு விதமான சுமைகள் எல்லாம் இந்த புதிய ஆராதனையில் மாற்றமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக தூய ஆவியின் துணையோடு நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கவலை கண்ணீர் மறக்கணும், ஏன் கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, இங்கிருக்கிற ஒவ்வொரு மீதும் உமது நிறைவான வல்லமை இறக்கட்டுமானது. இது உம்மை துதிக்க, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு நீங்க கற்றுத்தாருங்க. உமது வல்லமையில் நாங்கள் நடக்க, எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் நீக்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை எங்களுடைய உள்ளங்களிலே வெளிப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வரிகளை நாங்கள் பாடி துதிக்கிறோமானது. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரியணும், விளக்கங்களை அறியணும், விடுச்சுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிய ஆவியானவரே மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையே எங்கள் ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசுவே ஆண்டவரே, அவர் இருக்கிறீர்கள். எங்கள் நந்தி அவர் இருக்கிறீர்கள். சோம் சோம்
இதோ ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருளுடைய நேரம், இதோ அருளான நேரங்களுடைய வாழ்வில் இருளான நேரங்களை போக்குகிறவர் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே, துணை செய்பவரே, துணையாளரே, நீங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீங்க பதிலாக இருங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருங்க. இதோ உடலுள்ள பலவீனங்களுக்கு நீங்க வலிமையாக இருங்க ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே, நம்பி வந்திருக்கிறவர்களே, நீர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. இதோ சிங்கக்கூடிய பட்டினிகளுக்கு ஆண்டவரை நாடுவார் ஒரு நம்பி குறைவதாக என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. உமது வல்லமை இலக்கணம் ஆண்டவரே, உமது வார்த்தையை இடுவதற்காக துதிப்பதற்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் பாடி அர்ப்பணித்த உணவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. யாரோடு இது நாங்களாய் இருப்போரை நோக்கங்கள் நான் உங்களை நீதிலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இது ஆண்டவருடைய இந்த வல்லமையான நேரத்தில் இது ஆண்டவர் உங்களுக்கான நிறைவை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டுகள் வாழ்வில் பெறுவதற்கு நிறைவாக பெறுவதற்கு வந்துள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிற பிரித்தவரா சிலுவையில் பட்ட பாடுகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே இதோ நாம் நினைவு கூறுகின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றையும் இந்த நற்கருடைய ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து கொண்டாடுகிற நேரங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாழ்ந்த பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் ஆண்டவர் அபிஷேகமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆவியின் துணையோடு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை துயரமான உலகிலே விசுவாசத்தோடு போகும் அங்கனையோடு ஆண்டவருடைய சுவைகளை எல்லாம் விமர்சிக்காமல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தூயாவியான துணை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, விசுவாசத்தோடு பாடுங்க. சமாதான காரண இந்த நேரம் ஆண்டவர் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்புள்ளவரே, இதனுடைய குடும்பத்தினுடைய இடத்தில் போல சமாதானத்தை, அமைதியை நான் இந்த நாளிலே விதைக்கிறேன் என்று சொல்லி இதோ நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே உறவுகளிலே இந்த சமாதானத்தை நம்மையே நாம் அழகாய் இருப்பது போல இவர்கள் ஒன்றாய் இருப்பார் என்று சொல்லி இந்த வேளாண் ஆசீர்வாதமான நேரங்கள் இந்த நேரத்திலே துதிக்கிற மகிமையாய் ஆண்டவருக்கு மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, இந்த துதிக்கிற ஆண்டவரே, உமது இறை உறவிலே நாங்கள் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. இதோ உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளும் மாற வேண்டும். இதோ அவருடைய கிருபையினால் மாற வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் மாற வேண்டும். அவருடைய இலக்கத்தினால் மாற வேண்டும். அவருடைய பரிவினால் மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய நம்பி வந்திருக்கிற இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நிலைநிறுத்துகிறார். இதோ ஆண்களை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார். இதோ ஆண்டவரை நோக்கி பார்த்த மகிழ்ச்சியால் விழுந்து என்று சொல்லியிருப்பார். இதோ அவருடைய முக அவமானத்துக்கு உள்ளாகவில்லை என்று சொல்ற வார்த்தைகளை நாம் சொல்லி சமைப்போம். இதோ மனமையோடு இந்த வார்த்தைகளை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமை இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமை இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உன்னை ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன்.
ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை இயேசுவே தாவீதின் வீரர்களே உம்மை ஆராதிக்கின்றேன். கவிதைகளை ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். அன்பையாக இருக்கிறார். எனவே இதுவே கவிதை ஆதிக்கிறேன் மீட்கிறார். ஆண்டவரே நாளை ஆண்டவரே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவுடைய மகிமையான நேரத்திற்குள்ளே உங்களே முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே தெய்வீகத்தை வல்லமையுடையவரே இந்த நாள் ஆண்டவரே இந்த மாதத்துடைய முதல் நாள் ஆண்டவரே எங்களை ஒரு தெய்வீக மாதத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரங்களுக்காக நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே 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 வல்லவரே நல்லவரே தூயவரே துணையாளரே வல்லமையோடு இறங்கும் ஆண்டவரே சீராய் வளையலே இளங்கங்களோடு வானிலே உமது வல்லமை இறங்கியது போல ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் இறைவனே சுத்த உதவிகளை கொண்டிருக்கிற ஆண்டவரே உமது வார்த்தையால் எங்களை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவரே எங்களுடைய இதயங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே இவரை சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை இவர்கள் மீது வைங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மீது வைங்க. இவர்கள் எதை குறித்து இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ உண்மை கையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ இதோ இந்த கட்டங்களும் துன்பங்களை கண்டே நாளை இறங்கி சென்று அவருக்கு விடுதலை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆற்றலை பெருக்குவதற்காக உங்களுடைய பிள்ளைகளை சமையை பெறுவதற்காக இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை அற்புதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிக்க 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 இயேசுவே இயேசுவே ரட்சகரே மீட்பரே வல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு காலகால ஆண்டவரே எங்களை கிருபை நேரத்திலே அணைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே இது வேலை ஒவ்வொன்றையும் நீங்க வழிநடத்துங்க. எங்களை வெற்றிப்படுத்துகிற ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை துதிப்பதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாருங்க. இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே துணையாளராய் இருந்து எங்களை வழிநடத்த போகிற நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. நின்றவாறு யாராவது ஒரு சீரா புத்தகம் இது நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:18 நீதிமொழிகள் 8:18 அந்த வார்த்தையா ஆண்டவர் முன்னாடி பாருங்க என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை பற்றி இல்லைங்க என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு. அப்ப என்னிடம் யார் சொல்றாருன்னா இந்த நற்கருணை ஆண்டவர். என்னிடம் செல்வமும் இருக்கு மேன்மையும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தை. எனவே அவரிடம் தேடி நாம் வந்திருக்கிறோம்னா அந்த செல்வத்தை கொடுப்பார். அருட்செல்வத்தையும் கொடுப்பார், பொருட்செல்வத்தையும் கொடுப்பார். இதோ நீ கீழாக மாட்டாய் மேலாகுவார், நீ வாழாக மாட்டாய் தலையாவார். அந்த ஆண்டவருடைய அந்த அற்புதமான இந்த வார்த்தைகள். ஏனென்றால் துதி ஆராதனையில் கடவுள் பல்வேறு விதமான இறை வெளிப்பாட்டை இறை வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே செல்வம் இருக்கு மேன்மையும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எனவே யார் இடத்துல இருக்கு இந்த நற்கருணையான. அப்ப நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அப்ப இவரிடத்துல எல்லாமே இருக்கு. அதை இலவசமாக கொடுத்து விட்டார். அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலவற்றிற்கான ஃபார்முலா. எனவே இந்த வார்த்தையோடு அடுத்த வசனம் அடுத்த வரியை படிங்க. என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு. பாருங்க அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். செல்வம் இருக்கு, மேன்மை இருக்கு, அழிந்து போகக்கூடிய அந்த உணவிற்காக நீங்க வருத்தி உழைக்க வேண்டாம். அழியா வாழ்வுக்கான பொருளை தேடி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அதே போல நலமும் உண்டு,
எனவே உடல் உள்ள பலவீனங்களோட நாம் வந்திருக்கலாம். பல்வேறு விதமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஆசீர்வாதத்தை தேடி இங்க வந்திருக்கலாம். இது நடக்குமா, இது சாத்தியமா, இது முடியுமா அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் வெளிப்படுகிறா, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்ல, லேசான காரியம் இருக்கு. எனவே 4 விதமான ஆசீர்வாதங்களை இன்று ஆண்டவர் நமது குடும்பத்தின் மீது இந்த அடையாளத்தாக வைக்கிறார். நன்மையின் அடையாளமாக வைக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதம்? ஒன்று செல்வம், இன்னொன்னு மேன்மை, அடுத்தது அழியா பொருள், 4வது நலம், உடல் நலம். இந்த 4ஐயும் நம்ம மீது வைக்கிறார். அப்ப இந்த நன்மையின் அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? என் குடும்பம் என்ன செய்யும்? இதுதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கு உள்ள அந்த பார்வையில ஆண்டவர் நம்முடைய இதயத்திலிருந்து பேசி ஒரு சிலவற்றை அவருடைய வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்த போகிறார். அந்த துதி ஆராதனையுடைய மகிமையின் நேரம் இதோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். எனவே இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா போதுங்க, நம்ம எங்க வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கா? இருளை குறித்து நம்ம நீங்களும் நானும் நிறைய பயப்படுறோம். அந்த இருள் எப்படி வேணா இருக்கலாம். பாவம் என்ற இருள், இது பல்வேறு விதமான கடன் என்ற இருள், பல்வேறு விதமான உடல் உள்ள சுமைகள் என்ற உறவுகளுக்குள்ள பிரிவினைகள் இருக்கின்ற அந்த இருள், இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இருளை குறித்து நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஆனா ஒளியை பார்க்க நீங்களும் நானும் தவறி விடுகிறோம். ஒரு மின்மினி பூச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மாதா இந்த புத்தகத்துல வெளிப்படுத்தின அந்த உருவகத்திலிருந்து ஒரு செய்தியை ஆண்டவர் முன்னாடி சொல்கிறேன். மின்மினி பூச்சி எப்பொழுது அது மிக பிரகாசமா தெரியும்? இரவு நேரத்துல. அதுலயுமே பௌர்ணமியின் போது தெரியாது, அமாவாசை இருட்டி அதிகமா இருக்கும். அந்த மின்மொழி பூச்சி மின்னிக்கொண்டு அந்த ஒளிரை கொடுக்கும். அப்ப இன்னைக்கு நற்கருணை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருளே குறையே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இருளை மட்டும் நீங்க நிறைய இருட்டா இருக்குதா உங்க வாழ்க்கை, அந்த மின்மினி பூச்சியாக அவருடைய பிரசனத்தில் நீங்க ஓடி இருக்க போறீங்க. மின்மினி பூச்சிக்கு எப்படி அந்த இருட்டு ஒரு பிரகாசத்தை கொடுக்குதோ அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இன்னும் அதிகமாக என்னுடைய விசுவாச ஒளியின் வழியாக அது நிறைவாக மாற்றப்படுகிறது, ஒளியாக மாற்றப்படுகிறது. நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. அப்ப இந்த ஒளி நமது வாழ்க்கையில இருளுக்குள்ள கொண்டு போனாதான் அந்த பிரகாசம் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த இருளான அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்துல சென்று ஆண்டவர் வழியாக கொண்டு போடும். எனவேதான் திருப்பாடல் 23:3 படிங்க. திருப்பாடல் 23:3 அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். புதிய உயிரை இன்னைக்கு தரப்போறார். சரிங்களா? புதிய உயிரை ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப நீதி வழி என்னை நடத்திடுவார். அவருடைய பெயர் என்னன்னா, அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் நல்லவர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிநடத்த போகிறார். பரிசுத்த வாழ்க்கையில வழிநடத்த போகிறார். வல்லமையான குடும்பம் வழிநடத்த போகிறார். நல்லவற்றை செய்வதற்கு ஆற்றலை தரப்போகிறார். 4வது வசனம் படிங்க. இந்த இருள் மின்மினி பூச்சியா மரோண்டா ஆண்டவரின் ஞாயிறு. இந்த ஆண்டவர் நமக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வந்தா சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீங்க வேலை செய்யறீங்க. இது வேலை செய்யற இடத்துல பல்வேறு விதமான பள்ளத்தாக்குகள் சூழ்ந்திருக்கின்றன. சாவின் இருள் சூழ் நேரங்கள், எத்தனை விதமான ஆபத்துக்கள் இருந்தாலும் இதுவரை ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் உங்களுடைய எளிய விசுவாசம், உங்களுடைய ஆழமான விசுவாசம், உங்களுடைய உயிருள்ள விசுவாசம் இதோ மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிற நேரங்கள் அந்த மாதத்துல பல்வேறு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதுதான் இந்த இருளை நாம் வேலை செஞ்சாலும் அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். நம் வாழ்க்கையை எதிர்பார். எனவே துன்பங்கள், துயரங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு ஒரே இடம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னம் தான். இந்த விசுவாசத்தோடு திருப்பாடல் 84 படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு துதி ஆராதனை பாடலோடு இந்த நிறைவு